அஸ்ஸலாமு அலைக்கும். யாரும்மா அப்படின்னு கேட்டுறாதீங்க. 10 டேஸாகவே பார்த்தீங்கன்னா சரியாக வீடியோ கொடுக்க முடியல. இன்ஷா அல்லாஹ் பார்த்தீங்கன்னா என்ன ரீசன் சொல்லிட்டு நான் வீடியோலேயே நான் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருக்கோங்க லைக் பண்ணுங்கள். எனக்கு அப்போ தான் பார்த்தீங்கன்னா உற்சாகமாகவே இருக்கும் அடுத்தடுத்து வீடியோ கொடுக்கறதுக்கு. கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் சேர்த்துட்டு மல்லி, மிளகு, ஜீரகம், பெருஞ்சீரகம், 2 துண்டு அளவுக்கு பட்டை, 3 கிராம்பு, காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் எல்லாம் சேர்த்து கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்து ஆற விட்டு மிக்ஸி ஜார்லையும் சேர்த்துட்டு அதே கடாயிலே பார்த்தீங்கன்னா தக்காளி, வெங்காயம், அது கூட பார்த்தீங்கன்னா தேங்காயும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்து மிக்ஸி ஜாரில் பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் சேர்த்துட்டு பெரிய சைஸில் ஒரு பல்லாரி வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கணும். 2 ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிரும் சேர்த்துட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க சிக்கனையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், தேவைக்கேற்ற உப்பும் சேர்த்து நம்ம சேர்த்த சிக்கன் பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயோட கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் சேர்த்துக்கலாம். மசாலாவையும் சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ், சப்பாத்தி, பரோட்டாவுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் சேர்த்துட்டு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ தண்ணியும் சேர்த்து நல்லா மூடி போட்டு பச்சை வாசனை போய் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணோம்னா அந்த குழம்போட டேஸ்ட்டே மாறிடும். இப்போ பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ தண்ணியும் சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்ல வாசனையோட ஜம்முன்னு இந்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மல்லித்தலையும் புதினா தலையும் சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணோம்னா அருமையான டேஸ்ட்டில் இந்த குழம்பு ரெடி ஆகிடும். இதே டேஸ்ட்டுக்கு இதே மாதிரியே கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 10 டேஸாக வீடியோ கொடுக்க முடியலன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்கு என்ன ரீசனுன்னா நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆனதுனால வீட்டில் வேலைகள் நிறையா போய்கிட்டு இருக்கு. இன்ஷா அல்லாஹ் வீடியோவை ரெகுலராக பாருங்கள்.